வணக்கம். இது உங்கள் ஜெரூஸ் சேனல். மீண்டும் ஒரு சமையல். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா சொன்னால் ஒரு சூப் ஒன்று செய்ய போகிறோம். இந்த சூப் உங்களுக்கு உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற நேரத்தில், உடம்பு சோர்வாக இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு சூப் ஒன்று செய்து குடிச்சிங்களேன்னு சொல்லிச்சுன்னா உடம்பு தெம்பாக வரும். தடிமல் காய்ச்சல் இயலாத நேரங்களில் இது ஒரு நல்ல ஒரு சாமான். இப்படி ஒரு சூப் ஒன்று செய்து சாப்பிட்றது. நீங்கள் இன்றைக்கு நாங்கள் செய்கிறத பாருங்க, பார்த்துட்டு நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. நாங்கள் இப்போ சூப் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய வேண்டுகோள் உங்கள்கிட்ட, தயவு செய்து இதை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கோ. நன்றி. அதற்கு தேவையான பொருட்கள் முக்கியமாக இறைச்சி, இதில் பூக்கோவா, கேரட், ப்ரோக்கோலி, இதில் அதுக்கு போடுற ஒரு பவுடர் உண்டு, போலின்னு சொல்லி ஒரு சூப்புக்கு போடுற ஒரு பவுடர் உண்டு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் உப்பு, உருளைக்கிழங்கு. நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறது கோழி இறைச்சி. நீங்கள் விருப்பம் வேண்டாம் என்ன இறைச்சியும் போடலாம், ஆனால் நாங்கள் கோழி இறைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த சூப்பை செய்ய போகிறோம். இதில் முக்கியமாக தடிமல் காய்ச்சல் சளி இருக்கிற ஆக்கள் கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வருத்தங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு உண்டு. இது இந்த சூப் இப்படி நீங்கள் செய்து பார்க்கலாம். நாங்கள் கோழியை மட்டும் வெட்டி வச்சிருக்கிறோம், மற்றதெல்லாம் அப்படியே முழுசாக இதில் எடுத்து வச்சிருக்கிறோம். இனித்தான் வெட்ட போகிறோம். வெட்டி போட்டு உங்களுக்கு எப்படி நாங்கள் சூப் செய்கிறன்றதை நேரடியாக காட்டுவோம். நாங்கள் உங்களுக்கு முதல்ல காட்டியிருந்தோம் எல்லாம் முழுசாக. இப்போ எல்லாம் வெட்டி இருக்கிறோம். கோழி இறைச்சி வெட்டி வச்சிருக்கிறோம், உருளைக்கிழங்கு, இது பூக்கோவா, கேரட், ப்ரோக்கோலி, அதோடு சேர்த்து உப்பும் மிளகும் அந்த சூப்புக்கு போடுற ஒரு பவுடர் உண்டு. நீங்கள் சூப் சமைக்க இந்த பவுடரை கொஞ்சமாக போடணும். காரணம் என்னென்னு சொன்னால் இதில் நிறைய உப்பு இருக்குது. அப்போ நாங்கள் சூப் செய்கிறதுக்கு இப்போ ஆரம்பிப்போம். விசேஷமாக இந்த பவுடரில் தான் உப்பு தன்மை கூட இருக்குது. ஆனபடியால் நீங்கள் பவுடரை போட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கணக்காக உப்பை போடுங்க. பவுடர் கூட போட்டிங்கன்னு சொன்னால் உப்பை குறைச்சி போடுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ டேஸ்ட்டை பார்த்து போடுங்க. ஏன்னா இந்த பவுடரில் கொஞ்சம் உப்பு தன்மை கூட இருக்குது. இப்போ நாங்கள் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கிறோம். தண்ணி கொதித்ததுக்கு பிறகு நாங்கள் முதல்ல அதுக்குள்ள கோழியை போடுவோம். ஓகே, இப்போ தண்ணி கொதிச்சிட்டுது. அதுக்குள்ள முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இறைச்சியை போட போகிறோம். கோழியின் வெடுக்குத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் போட்டிங்களேன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னால் அது கோழியில் சின்ன ஒரு வெடுக்கு மனம் ஒண்டி வரும். இப்படி ஒரு மஞ்சளை கொஞ்சம் போட்டு விட்டிங்களேன்னா மேலால் அந்த வெடுக்கு மனம் இருக்காது நீங்கள் சூப்பாக குடிக்கும்போது. இப்போ கோழி கொஞ்சம் சாதுவான இதுக்கு அவிஞ்சிட்டுது. அதுக்கு முதல்ல நாங்கள் கேரட்டை போடுவோம். ஏன்னா கேரட் அவிகிறது கொஞ்சம் நேரமாகும், அதால் முதல்ல கேரட்டை போடுவோம். கேரட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஐயா விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் மற்றதில் போடுவோம். அடுத்ததை நாங்கள் உருளைக்கிழங்கு போடுவோம். இப்போ போட்டு இந்த மூண்டும் கொஞ்சம் அவிய விடுவோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் சூப் காய்ச்சி வைக்க முக்கியமாக இப்படி மூடியை பக்கத்தில் வச்சுட்டு சமையுங்கோ. அதை எடுத்து மூடி போட்டு சமைக்காதீங்கோ. ஏன்னு சொன்னால் ஒருக்க எனது மனைவிக்கு காய்ச்சல் கொஞ்சம் மேலாமல் இருந்தது. அவள் சொல்லி நான் சூப் வச்சேன். நான் அன்றைக்கு சூப் வைக்க எனக்கு தெரியாது. நான் இந்த மூடியால் தான் மூடியை சூப் வச்சேன். ஒரு சத்தம் ஒன்று கேட்டுது, ஓடி வந்து பார்த்தேன். சுத்த வர எல்லாம் சூப் நிலத்தில் தான் கிடந்தது. பார்த்தா அரைச்சட்டிக்கு சூப் வச்சுனா காய்ச்சட்டிக்கு தான் சூப் எனக்கு கிடைச்சிது. ஆனபடியால் தயவு செய்து மூடி அவிக்காதீங்கோ, மூடாமல் அவியுங்கோ.
மூடி அவிச்சு அது பொங்கி ஊத்துண்டா நான் பொறுப்பாளியா இல்லை. இப்போ அவிஞ்சிட்டது. அடுத்ததாக நாங்கள் இந்த பூக்கோவா போடுவோம். அதோடு சேர்த்து இந்த ப்ரோக்கோலியையும் போடுவோம். இது இப்போ சட்டி நிறைய இருக்குது. எல்லாம் அவிஞ்சு வர அப்படியே எல்லாம் கீழே இறங்கி வந்துடும். ஆனால் அப்படியால் நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. பயப்படாமல் சட்டி நிறைய போட்டாலும் பிரச்சனை இல்லை. அதில் அவியக்கு கொஞ்சமாக வர வேண்டாம். இப்போ பார்த்தீங்களா, முதல்ல சட்டி முட்டை இருந்தது, எல்லாம் அவிஞ்சு இறங்கிட்டது கீழே. இனி நாங்கள் அதுக்கு அந்த பவுடரை போட போகிறோம், சூப் பவுடர். இது நீங்கள் அளவு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அளவு பார்த்து போட வேணும். என்ற இதில் உப்புத்தன்மை இருக்கிறபடியால் உங்களோட டேஸ்ட்டை பார்த்து கரைச்சிட்டு, இது ஒரு போத்தல் ஃபுல்லாக 7 லிட்டருக்கு கரைக்கலாம். 7 லிட்டர் சூப்புக்கு ஒரு போத்தல் ஃபுல்லாக போடலாம். நாங்கள் இது வீட்டில் அடிக்கடி செய்கிறதால அளவு கணக்குகள் இல்லை, எல்லாம் குத்து மதிப்பான விளையாட்டு. அப்படியெல்லாம் நீங்கள் இதை போட்டு எல்லாம் கிளறிட்டு கொஞ்சம் நேரம் அவிய விட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்படி காணாதுன்னு சொல்லி சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். அப்படியே அதோடு சேர்த்து ஒரு கொஞ்சம் மிளகு தூளும் போட்டிங்களேன்னு சொன்னால் இன்னும் சுவையாக இருக்கும். இப்படியே போட்டுட்டு இனி கொஞ்சம் நேரம் நல்லா அவிய விட்டிங்களேன்டா சரி. இனி நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு ஆனால் பக்கத்தில் நின்று பார்த்துக்கொள்ளுங்க, பொங்கி வெளியில் ஊற்றுனாமல். இப்போ சூப் ரெடி ஆகிட்டுது. இனி நாங்கள் இது ஒரு கப்பில் விட்டு தான் குடிக்க வேணும். அது எப்படி ஒரு கப்பில் விட்டு குடிக்கிறன்றதை பார்ப்போம். அது குடித்தா ஒரு ஆளுக்கு திருப்தியாக இருக்க வேணும். இதுதான் இன்றைய ஸ்பெஷல் எங்களுடையது. இதை பார்த்து இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ. இந்த வீடியோவை இதுவரையில் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். இதை பற்றி முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணினீங்களான்னு சொன்னால் எல்லோரும் இதை பார்க்கக்கூடிய வசதி இருக்கும். பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை கமெண்ட்ஸ்லேயே எழுதுங்க. நன்றி, வணக்கம்.